ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாணிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீம்பால் காய்ச்சறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது இப்போ பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ சீம்பால் வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கிடச்சது வெளியில் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டம்ளரில் 1 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஏலக்காய், ஒரு 6-7 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, ஒரு 10-20 மிளகு. இப்போ இந்த மூணையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சிக்கலாம். சர்க்கரையும் பொடிச்சிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கிக்கலாம். ஓகேவா? இருங்க, நான் இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஏலக்காய், சுக்கு, மிளகு மூணையும் இப்படி பொடிச்சு எடுத்து வந்துட்டேன் ஜாரில் போட்டு. அதே மாதிரி சர்க்கரையும் இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக கரைஞ்சிக்கும், அதுக்காக இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கலாம். முழுசாக போட்டால் கரையிறதுக்கு லேட் ஆகும், அதனால். இப்போ நம்ம இந்த சீம்பாலில் இந்த பொடிச்ச சுக்கு மிளகெல்லாம் பொடிச்சதுலேயே அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு அடுத்தது இந்த சர்க்கரை பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இதை போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா நீங்கள் இந்த விக்ஸ் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா அந்த பொடிச்ச சர்க்கரை, ஏலக்காய் அதெல்லாம் பொடிச்சதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துருச்சு இதெல்லாம். இப்போ இந்த கலந்ததை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது இந்த நார் அந்த மாதிரி இந்த பொடியாக வாயில் போய்படும். அதனால் இதை வந்து நாம் ஒரு வடி வச்சு வடித்து எடுத்துக்கிறோம். வடித்து எடுத்துகிட்டு இதை நல்லா நாம் இப்படி வடித்து விட்டுலாம். பார்த்திங்களா, இதில் எவ்வளோ இது இருக்குதுன்னு இதெல்லாம் வெளியில் நின்றுக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு உள்ளே ஒரு இந்த மாதிரி சில்வர் தக்க வச்சுருக்க உள்ள. இப்போ இது அப்படியே எடுத்து வடித்தது எடுத்து சீம்பால் எடுத்து நாம் இதுக்குள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது மேலே இப்படி நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தோட மூடி வச்சு மூடி வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சீம்பால். இப்படி கத்தி வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு இல்லையா? நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்துலேயே இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.